you know the Joseph, you will enjoy the Cosain's life. Amen. கோசேன் லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா முதல்ல யோசேப்பை பற்றி வெளிச்சம் வரணும். When you know the Joseph, you will enjoy the Cosain's life. Amen. இந்த ஆதியாகமம் 45 எதை பற்றி தெரியுமா? இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கறதா இருந்தா எப்படி டைட்டில் கொடுக்கலாமா? யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான். Joseph revealed himself his brothers. அங்க வந்த தன் சகோதரர்களுக்கு அவனே இன்ட்ரோடக்ஸ் பண்றான் பாருங்க. அவனே தன்னை அறிமுகப்படுத்துகிறான். I am Joseph. I am Joseph. அவன் சொல்றான் பாருங்க, நான் யோசேப்பு. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எப்போ கோசேன் லைஃப் வாழ்வீங்க தெரியுமா? நான் யாருன்றத, கிறிஸ்து யாருன்றத, சிலுவையில் மரித்த இயேசு உங்களுக்கு தெரியும், நல்லது. ஆனா மரித்த கிறிஸ்து இப்போ ஆளுகிறவராய், உயிர்த்தெழுந்தவராய், சிங்காசனத்திலே ராஜனாய் அவர் வீற்றிருக்கிறார். ஆமென். அவன் சொல்றான், உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. சார், அவர் தான் கதாநாயகன். கதைக்கு நாயகன் முடிந்தால் கதை எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அதனால நமக்கு எப்பவுமே தெரியும் ஹீரோ கண்டிப்பா சாக மாட்டாரு. ஏன்னா ஹீரோ செத்தா என்ன இல்லை, கதையே இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. கதை முடியல சார். கதை எப்படி முடியும்? இப்போ வந்து யோசேப்பு தன்னை என்ன பண்றான்? வெளிப்படுத்துகிறான். Joseph revealed himself. I am Joseph. I am Joseph. இதேதான் நீங்க ஜீசஸ் லைஃப்ல பார்க்க முடியும். அவர் உயிர்த்தெழுந்து வந்து நின்னு சொல்றாரு, நானே அவர். I am Jesus. I am Jesus. I am raised from death. I conquer everything. I conquer sin. I conquer Satan. I conquer the power of hell. I conquer everything. Amen. I am Jesus. We must have a revelation about our heavenly Joseph. இந்த கோசேனின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்கணும்னா நம் தேவனை குறித்து, நம் இரட்சகரை குறித்து ஒரு பெரிய வெளிச்சம் நம் மனதை நிரப்ப வேண்டும். ஆமென்.